ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா XC32 பிட் கம்பைலர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது எப்படி நம்ம மேக்ரோசிப் வெப்சைட்டுக்கு போய்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா XC16 கம்பைலர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. ஏன்னா புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா MPLAB X IDE வெப்சைட்டுக்கு எப்படி போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அதனால தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் நான் கூகுள்லேருந்து போகிறேன். இல்லை இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன், டேரெக்டாக நீங்கள் MPLAB X IDE லிங்க்கு போயிடலாம். இப்போ என்ன பண்ணுறேன், MPLAB X IDEக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் XC கம்பைலர்னு மட்டும் போடுறேன். ஓகே, ப்ரீவியஸ்ல என்ன பண்ணுவேன் XC32 பிட் கம்பைலர்னு போட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், வெறும் XC கம்பைலர்னு மட்டும் போடுறேன். இப்போ XC கம்பைலர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் எதுவுமே இருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இங்கே இருக்க 16 பிட் கம்பைலர் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நான் ப்ரீவியஸாக 32 பிட் கம்பைலர் கிளிக் பண்ணி நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தப்போ என்னாச்சு, கீழே இருந்துச்சு. அப்போ அதனால் என்ன பண்ணலாம், அவங்க ப்ரீவியஸாக பார்த்தவங்க நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே கீழே இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணேன், எடுத்த உடனே நம்ம ஸ்க்ரோல் பண்ணேன். ஸ்க்ரோலிங் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நான் எந்த இதுவுமே கீழே இருக்காது. அவங்க கம்பெனியை பற்றி அவங்களுடைய விளம்பரம் தான் இருக்கும், ஆட் மட்டும்தான் இருக்கும். ஓகே, நீங்கள் உங்களுக்கு எந்த கம்பெனி வேணுமோ அந்த கம்பெனியை கிளிக் பண்ணிவிட்டு நான் 16 பிட் கம்பெனியில் கிளிக் பண்ணேன். இப்போ அதுக்காக நான் ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், கீழே ஸ்க்ரோலிங் ஆகி வரும். இப்போ ஸ்க்ரோலிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா XC16 பிட் கம்பைலர். ஓகே, இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எந்த இஷ்யூமே கிடையாது. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 8 பிட் கம்பைலர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, சேம் இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து 8 பிட் கம்பைலர் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, நான் அடுத்த டைம் வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து வரல, நான் டேரெக்டாக இங்கேருந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும், 119 MB. ப்ரீவியஸாக நம்ம டவுன்லோட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 425 MB. ஏன்னா அது வந்து 32 பிட் கம்பைலர், இது வந்து 16 பிட் கம்பைலர். அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், 8 பிட் கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணுறப்போ இன்னும் MB வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஆனால் மினிமம் உங்கள் லேபில் வந்து 4 GB RAM இருந்தால் மட்டும் தான் அந்த லேப்டாப் இந்த சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷன் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்துட்டு XC16 கம்பைலர் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா XC16 கம்பைலர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. SR நோ டபுள் கிளிக் பண்ணி எஸ் கொடுத்து என்ன பண்ணுறேன், இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, சேம் ப்ரொசீஜர் தான். ப்ரீவியஸாக நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணோமோ அதே சேம் மெத்தட் தான். இப்போ என்ன பண்ணுறேன், எகெயின் நெக்ஸ்ட்டு ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட்டு, நெக்ஸ்ட்டு அடுத்து ஃப்ரீ வெர்ஷன் அப்படின்னால ஃப்ரீ, அடுத்து டேரக்டரி வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணோம், ஆட் XC16 டு பாத் என்வாயர்மெண்ட் வேரியபிள், அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்து மறுபடியும் எகெயின் நெக்ஸ்ட்டு. ஓகே, இது என்ன ஆகும் அப்படின்னா மினிமம் வந்து இதுவும் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஓகே, ஏன்னா ப்ரீவியஸாக இன்ஸ்டால் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆச்சு, 10 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடுச்சு, சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டாலிங் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணுங்கள். ப்ரீவியஸாக நமக்கு எப்படி ஆச்சு, வெரிஃபை இன்ஸ்டாலிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் வெரிஃபை ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா மறுபடியும் வந்து இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். யுவர் கோஸ்ட் ஐடி லைசன்ஸ்க்காக வெரிஃபை பண்ணிவிட்டு இதே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். அதில் எந்த இஷ்யூ வராது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்னு வந்து லைசன்ஸ் இன்ஃபர்மேஷன் வருது. இதே என்ன பண்ணுறேன், நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்து எகெயின் ஃபினிஷ் கொடுத்தேன். அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, XC16 கம்பைலரும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.